சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி 5, 6 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் குட்டி வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர்றது வர மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இடிகல்லால் லேசாக இடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் நல்லா வதக்கும் போது பெருசாக கசக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடலாம். இப்போ நான் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவிக்காக நான் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக்னஸ்ஸாக கொடுக்கும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மசால் பொடி இல்லைன்னா சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை குக் பண்ணிக்கோங்க. இறக்க போகிற நேரம் குட்டி பீஸ் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching my videos. Thank you.